ஹாய், இந்த போஸ்ட் வந்து நாங்கள் 2 டேஸ் ஹாலிடே ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றின தான். இங்கே ஜூன் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பசங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி 2 ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி போயிருந்தோம். இங்கே பக்கத்தில் ஜேபியில் வந்து டெசரோ பீச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 2.5 hours தான் ட்ராவல், இன்க்ளூடிங் அந்த இமிக்ரேஷன் செக் அவுட்லாம் சேர்த்து சொல்கிறேன். டிராஃபிக் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து 2.5 hours ஆச்சு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 2 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கைண்ட் ஆஃப் இந்தியன் மிக்ஸ்டு சைனீஸ் ஃபுட் எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. இந்த ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. லைக் டூப்ளெக்ஸ் மாடலில் இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதில் ஏறி ஸ்டெப்ஸ்லேயும் ஏறி விளாண்டுட்டே இருந்தாங்க. கடைசியாக வரும்போது கூட அவங்களுக்கு அந்த ரூமை விட்டு வர அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. கீழே ஒரு ஹால் மாதிரி நம்ம குக் பண்ணுற மாதிரி கூட இருந்தது. மேலே வந்து பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருந்தது. ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. பாத் டப்லாம் இருந்ததுனால பசங்க அதிலேயே குளிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ரூம்ஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நிறைய கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ் நிறையா இருந்தது. அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல் போனாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக அங்கே ஹோல் டே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். லஞ்சுக்கு வந்து பிரியாணி, இந்தியன் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணோம். பிரியாணி நல்லா இல்லை. பட் நெக்ஸ்ட் டே வந்து சீ ஃபுட் நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ், சீ ஃபுட் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக அந்த ஹோல் நைட்டுமே வந்து எல்லா சாங்ஸும் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் 2 kilometers தான் அந்த லோட்டஸ் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து 2 kilometers தான். ஸோ பக்கத்தில் வந்து அட்வென்ச்சர் பார்க் இருந்தது, வாட்டர் பார்க்கு. அதுவும் நல்லா இருந்தது. ஹோல் டே அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது பசங்களுக்கும் நிறைய வாட்டர் கேம்ஸ் இருந்தது, எங்களுக்கும் நிறையா இருந்தது. ஓரளவு எல்லா வாட்டர் கேம்ஸுமே ட்ரை பண்ணோம். எனக்கு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த ரோலர் கோஸ்டரில் போகிறது ரொம்ப பயமாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே ஏறி அங்கேருந்து கீழே விழுகிற மாதிரி இருந்தது. பயமாக இருந்தது. அது மட்டும் நான் போகவே இல்லை. மற்றது எல்லாமே ட்ரை பண்ணோம் ஓரளவு. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து செக்யூரிட்டி இங்கே உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை எங்களை. ஸோ கொண்டு போன ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே த்ரோ பண்ணிட்டாங்க. நீங்கள் வச்சுட்டு திரும்ப வரையில் எடுத்துக்கிறோன்னு சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. குரங்கு எடுத்துகிட்டு போயிடும், நீங்கள் அதனால் த்ரோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் அங்கே உள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். மற்றபடி அன்றைக்கி லஞ்செலாம் சாப்பிட முடியல. ஹோல் டே தண்ணியிலே இருந்து கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி பாப்பாவுக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தண்ணியை விட்டு எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ நல்லா இருந்தது. அந்த வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு நாள் அந்த இதுக்கு டைம் கூட்டிகிட்டு போகலாம். ஒன்ஸ் இன் அ வைல் அங்கே ஓகே போகலாம். போனால் கரெக்டாக பிளான் பண்ணி போகணும். டைம் நாங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுற டைம்லாம் கரெக்டாக பார்த்து செக்இன் பண்ணி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிளான்டாக போனால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.